18+ குரூப்ல வந்து இவங்களை ஆட் பண்ணிருக்காங்க. இவங்களோட போட்டோஸும் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இவங்கள பத்தியும் பேசியிருக்காங்க. This is what they do. அந்த பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லா திருப்பி ஆட் பண்ணிட்டு நீ பார்த்தாவணும் சொல்லிட்டு இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றாங்க. Group had the audacity to text me. ஏன் குரூப்ல இருந்து வெளில வந்தீங்க? குரூப்ல யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்கா அட்மின் மேலயும் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க தப்பு பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குது. நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ராஸ்டியூஷன் இருக்காங்களா, செக்ஷுவல் ஒர்க்கர் இருக்காங்களா, அவங்களோட வேலையை ஹலோ எவ்ரிவன். சோ லாஸ்ட் சண்டே அப்போ பாத்தீங்கன்னா 20 வயசு பையன் வந்து நம்மளோட ஆபீஸ் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு. என்ன மெசேஜ் போடுறான்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் எ மேன் ஐ ரியலி ஃபெல்ட் அஷேம்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாரு. ஆபீஸ் நம்பர் போட்டனால ஆபீஸ் மெம்பர் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அது அந்த மெசேஜ் மட்டும் போடல, அந்த மெசேஜோட இந்த ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புனாரு. ஸோ அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அதே நீங்க பாருங்க. ஸோ அந்த வீடியோல என்ன போடுறது பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து மணிஷோன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு பர்சனலா ஒரு விஷயம் நடந்ததை வந்து அவங்களோட சேனல்ல வந்து அவர் போஸ்டா போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. என்ன வீடியோ போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. ஸோ அந்த வீடியோல அவங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18+ குரூப்ல வந்து இவங்களை ஆட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஒரு உமன், இவங்களை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா செலிபிரிட்டி போட்டோஸும் அவங்க ஷேர் பண்றாங்க, நார்மல் பர்சன் போட்டோவும் ஷேர் பண்றாங்க. I'm scared of the society. அதாவது ஒரு மாடல் இது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளா இந்த ரீல போட்டு காமிச்சேன். அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டா தான் பேசியிருக்காங்க. பொண்ணுங்களை வந்து டிகிரேட் பண்ற மாதிரி அவங்கள செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் போஸ்டாக ஷேர் பண்ணிட்டு இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே பொழப்பா வச்சுன்னு இருக்காங்க. இதை பார்த்து இவங்க வந்து அந்த குரூப்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஸோ இவங்க வெளியில வந்தது வந்து குரூப் அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் போயிருக்கு போல. அதுல ஒரு பையன் வந்து எதுக்காக நீ குரூப் போட்டு வெளியில வந்தேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா திருப்பி இவங்களை குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்க. அந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா இவங்களோட போட்டோஸும் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இவங்கள பத்தியும் பேசியிருக்காங்க. Group and this is what they do. I left the group. அந்த குரூப் விட்டு வெளியில வந்தா அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. வெளியில வந்தோம்னா உங்களுக்கு காமிச்சிருக்கு போல, லைக் மணிச்சோ left the group அப்படின்னு. Group had the audacity to text me. ஏன் குரூப்ல இருந்து வெளில வந்தீங்கன்னு. You are talking sexual bullshit in that group about women and you expect me to be a part of it? என்ன அப்படியே விடலை இவங்க, என்ன திருப்பி ஆட் பண்ணாங்க அந்த குரூப். இஸ் வாட் தே டூ. இந்த மாதிரி ஒரு ரீல் அனுப்பி போஸ்ட் அனுப்பி கீழே வந்து தே ரேங்க் தெம். அவ்வளோலாம் சீன் இல்ல, நீ மூடு, அவ செம்மையா இருக்கா. திஸ் இஸ் வாட் தே டூ இன் தட் குரூப். அண்ட் என் போட்டோவை அனுப்பிட்டு மணிச்சோ ஆக்சுவல் லுக் அப்படி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் தான் 18+ குரூப்புக்கு கிரியேட் பண்றதே சட்டப்படி தப்பு. அது ஒரு பொண்ணை ஆட் பண்றது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு வெளியில போயிட்ட பேர் கூட அந்த பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லா திருப்பி ஆட் பண்ணிட்டு நீ பார்த்தாவணும் சொல்லிட்டு இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் வருதுன்னு நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு அவங்க சேனல்ல சொல்லியிருந்தாங்க. இது இப்படி இருக்கட்டும், இதுக்கு லீகலா நம்ம என்ன பண்ணலாம், லீகலா போலீஸ் இதெல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பேசலாம் வாங்க. ஸோ லீகலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய நியூஸ் எப்போ வந்தது பாத்தீங்கன்னா, இந்த 2020 மே மந்த்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் லாக்கர் சாட் ரூம் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்ததுங்க. அதை பத்தி எல்லா மீடியாவும் பேசினாங்க. ஸோ அது வந்து வைரல் நியூஸ் ஆயிடுச்சு. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு பிரைவேட் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிளாஸ் பொண்ணுங்களோட போட்டோஸே வந்து ஷேர் பண்ணிட்டு இவ்வளவு இந்த மாதிரி பண்ணினோம் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுல அந்த குரூப்லயும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்தது. அந்த குரூப்போட சாட்லாம் வந்து வெளியில ஷேர் பண்ணனால அந்த நியூஸ் வந்து பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டெல்லி கமிஷன் ஃபார் உமனே வந்து சோமோட்டோவா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சோமோட்டோனா என்ன பாத்தீங்கன்னா வாலண்டியரா அவங்களே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அண்ட் போலீஸும் வந்து டைரக்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்துல யாரையெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் சொல்லிட்டு ஸோ போலீஸ்கிட்டே டைரக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நான் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் டெல்லி போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல யாரையெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா அட்மின் மேலேயும் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐபி செக்ஷன் 465 and 469 and 471 509 and இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67 and 67 எப்படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 469 என்னன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபோர்ஜரி. 465 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபோர்ஜரி. அந்த ஃபோர்ஜரி அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வச்சு நீங்க என்னென்ன அஃபென்ஸ் பண்றீங்களோ அந்த செக்ஷன்ல வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 509 வந்து மாடஸ்டி ஆஃப் உமன், ஸோ இன்சல்ட் டு தி மாடஸ்டி ஆஃப் உமன், அந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67 and 67 எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ், ஒரு நியூட் போட்டோஸ் ஷேர் பண்றது, ஆபாசமான போட்டோஸ் ஷேர் பண்றது, ஆபாசமான வீடியோ ஷேர் பண்றதுனா அந்த செக்ஷன்ல வரும். இதுக்கு எல்லாமே ஸோ இந்த கேசஸ் எல்லாமே
போலீஸ் கரெக்டா கலெக்ட் பண்ணிட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாவே கோர்ட் குறைஞ்சபட்சம் இவங்க தப்பு பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட செக்ஷன்ல தான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. லீகலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 18+ குரூப் கிரியேட் பண்ணி மத்தவங்கள செக்ஷுவலா யூஸ் பண்றது, செக்ஷுவல் கண்டென்ட்டா யூஸ் பண்றது வந்து சட்டப்படி தப்புங்க. ஒருத்தவங்களோட போட்டோ வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம, கன்சென்ட் இல்லாம அவங்கள வந்து செக்ஷுவலா வந்து கண்டென்ட்டா யூஸ் பண்றதோ இல்ல அவங்கள வந்து ஒரு ஆபாசமான விஷயத்தை பண்றது வந்து மாஃபிங் பண்றது எல்லாமே ரொம்பவே சட்டப்படி தப்பு. அதுக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயத்த அவங்க பண்ணினே இருக்காங்க. இது எல்லாமே எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அப்பதான் போலீஸ்க்கு வந்து தெரிய வரும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் போலீஸ் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அண்ட் கோர்ட்லயே அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் கோர்ட் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். இதுதான் ப்ரொசீஜர் நடக்கும், லீகல் ப்ரொசீஜர். சின்ஸ் நம்ம இந்த டாபிக் பேசுறதுனால இது ரிலேட்டடான இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்றேங்க. ப்ராஸ்டியூஷன் இருக்காங்களா, செக்ஷுவல் ஒர்க்கர் இருக்காங்களா, அவங்களோட வேலையை செக்ஷுவல் ஒர்க் தான். சரிங்களா? அவங்க வந்து ப்ரொஃபஷனலா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனே வந்து பாத்தீங்கன்னா கன்சென்ட் இல்லாம அவங்க கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது வந்து சட்டப்படி தப்பு. இட் அமௌண்ட்ஸ் டு ரேப்னு சொல்றாங்க கோர்ட்டே. அவங்களோட ஒர்க்கே அது இருந்தாலுமே அவங்க கன்சென்ட் இல்லாம அவங்க கூட நீங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ரேப்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம லாவே சொல்லுது. சரிங்களா? ரேப் வந்து ஐபி செக்ஷன் 376. ஸோ இதுக்காக லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குங்க. ஸோ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வேணா மிஸ்யூஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாமே பாத்தீங்கன்னா உமனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த லாவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரெக்டா யூஸ் பண்ணானா, கரெக்டான தப்பு பண்ணவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம லாவ சொல்லுது. அதனாலதான் திருப்பி நான் வந்து இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, ஸோ யாருமே தப்பு பண்ணக்கூடாது, யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த லாஸ்லாம். சோ இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம் வாங்க. இந்த மாதிரி 18+ குரூப் கிரியேட் பண்றவங்க மேல அட்மின் மேல தான் நார்மலா பாத்தீங்கன்னா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ தான் இன்சார்ஜ், அவ தான் இதை கிரியேட் பண்றதுக்கு காரணமே அவ தான். ஸோ அவர் தான் மானிட்டர் பண்ணும். ஒரு பர்சன் வந்து ஒரு அந்த மெம்பர் வந்து கரெக்டா வந்து மெசேஜ் போடுறாரா இல்ல செக்ஷுவல் கண்டென்ட்டோட மெசேஜ் போடுறாரா சொல்லிட்டு அவர் வந்து மெயின்டைன் பண்ண, மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். யாரா தப்பான விஷயத்த ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண, வார்னிங் கொடுக்கணும். இன்கேஸ் கண்டினியூஸா ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணணும் அந்த குரூப்ல இருந்து. இன்கேஸ் ரிமூவ் பண்ணாம அதை என்டர்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ற வாய்ப்பு இருக்கு. யார் ஷேர் பண்றாங்களோ அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும், அந்த குரூப் அட்மின் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் இருக்கு, அந்த பனிஷ்மெண்ட் இருக்கு, ஜெயில் தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை கிளாரிஃபை பண்றதா இதை நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க. 18+ கண்டென்ட் வந்து நம்மளே போடக்கூடாது நார்மலா சோசியல் மீடியால. அதுதான் ரூல் சொல்லுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67 படி அதுதான் சொல்லுது. ஆபாசமான போட்டோஸோ வீடியோஸோ நம்ம ஷேர் பண்ணக்கூடாது சொல்லுது. ஸோ ஆஸ் எ கண்டென்ட் கிரியேட்டர் நம்மளே வந்து அந்த 18+ வீடியோலாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ எஜுகேஷன் பர்பஸ் ஓகே, அண்ட் நம்ம என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வந்து நம்மளே ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 18+ வியூஸ்க்காக இந்த மாதிரி 18+ வீடியோஸ்லாம் நீங்க போடாம இருந்தது நல்லது. ஸோ அப்படி போட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே போட்டுட்டு என்ன தப்பா யூஸ் பண்ண சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல சொன்னீங்கன்னா நீங்களே தானே போட்டீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் உங்களுக்கு வந்து ரெமெடி கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்களும் போடக்கூடாது, மக்களும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுதான் லா சொல்லுது. ஸோ பவர் கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் வந்து செலிபிரிட்டிக்கு தான் இன்க்ளூடுங்க, இதை நீ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மணி ஷோ விஷயத்துல நான் வர்றாங்க. ஸோ அவங்களோட போட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. அவங்க வந்து தைரியமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு தெரியும், அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ பயப்படாம அவங்க வந்து வீட்டு பக்கத்துல இருக்க அட்வொகேட் மூலியமா வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு லீகல் ரெமெடி கிடைக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் போலீஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு தெரியும், அப்பதான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிடாதீங்க. 18+ குரூப்ல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பேச சொன்னீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரேம் கூட நம்மள டேக் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவர் எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோ சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மாந்துட்டேங்க. இந்த மாதிரி 18+ குரூப்ல உங்களை யாரெல்லாம் ஆட் பண்றாங்களோ அவனுங்களை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுங்க. அவனுக்கு கூட ஃபர்ஸ்ட் தேராதீங்க. அவனுக்கு இன்டென்ஷனே வந்து பேடா இருக்கனாலதான் இந்த மாதிரி குரூப்ல உங்களை ஷேர் பண்றாங்க, ஆட் பண்றானுங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க பிளாக் பண்ணுங்க. மற்ற பிரச்சனை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே சால்வ் ஆகும். ஸோ அவங்க பிளாக் பண்ணிட்டு இன் கேஸ் கண்டினியூஸா பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்டயே வந்து ஒரு ரெமெடி இருக்கு அவங்களை பிளாக் பண்றதுக்கு, அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீ அதை கமெண்ட் சொல்லிருங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது லீகலா நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எது இம்பார்ட்டன்டா இருக்கோ, எது நிறைய லைக்ஸ் வருதோ அதை நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு லீகலா நம்ம பேசலாம். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே.